Good Bird Stories. வெயில் காலத்தில் மழை. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே துணி, சோட்டு, மஹி, சிச்சு 4 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வெயில் கொஞ்சம் கூட குறையல. ஐயோ, என்ன வெயில் இது! என் வீட்டுல இருக்கிற ஃபேன்ல இருந்தும் அனல் காத்துதான் வீசுது. இந்த வெயில் கொடுமை தாங்கவே முடியல. உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வேர்த்தே போயிடுது. அட ஆமா சிச்சு, இந்த வருஷம் உண்மையிலே வெயில் ரொம்ப அதிகம். வீட்டுக்குள்ள ஃபேன் போடாம கூட உட்கார முடியல. ரொம்ப அனலா இருக்கு. ஆமா டோனி, இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள படுத்து தூங்கவே முடியல. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியில படுத்து தூங்கிடலாம். அங்க நல்ல சில்லுன்னு காத்து வீசும். அதுவும் பெஸ்ட் ஐடியா தான் சோட்டோ. பேசாம நானும் பாய் தலகன் எடுத்துட்டு உன் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். நாம எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே படுத்து தூங்கலாம். சரியா அப்பதான் பன்னுக்கிளி அவனுடைய ஸ்மார்ட் போனை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அவனுடைய முகத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சுது. டோனி ஆண்டி, சிச்சு ஆண்டி, உங்க எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல பண்டிகை தான். என்னடா பண்டிகை? யாராவது ஃப்ரீயா ஏசி குடுக்கறாங்களா இல்ல பிரியாணி குடுக்கறாங்களா? பிரியாணிலாம் இல்ல ஆண்டி, இப்பதான் நான் வெதர் ரிப்போர்ட் பாத்துட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 2 மணிக்கு இடி மின்னலோட நம்ம ஊர்ல பயங்கரமா மழை பெய்யுமாமா. நல்லா மழை பெய்யுங்கிறதுனால யாரும் வெளியில படுக்காதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கோங்க. பன்னு அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே அவங்க வயிற்று பிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிச்சுவால சிரிப்ப தாங்கிக்கவே முடியல. அப்ப சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ஏண்டா பன்னு நீ இப்படி இருக்க? வெயில் காலத்துல எப்படா மழை பெஞ்சிருக்கு? இங்க வெயில் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகாயத்தை பாரு, ஒரே ஒரு மேகமூட்டமாவது இருக்கா? இல்லல்ல, உங்க போனு, ஆப்பு, கூகுள் இதெல்லாம் பொய் சொல்லுது. இத நம்பிக்கிட்டே நீங்க வாழ்ந்துக்கோங்கடா. இல்ல ஆண்டி, அந்த கூகுள்ல 100% சான்ஸ் இருக்கு மழை வரன்னு போட்டிருக்கு. நான் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறேன். நீங்க மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கோங்க. பன்னு, பைத்தியக்காரத்தனமா பேசாத. வெயில் காலத்துல மழை வராது. வீட்டுக்குள்ள படுத்தா அனலா இருக்கும். நாம எல்லாருமே மொட்டை மாடியில தான் படுக்கணும். நீ சொல்ற மாதிரி வெயில் காலத்துல மழை பெஞ்சதுன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆமாண்டா பன்னு, சோட்டு சொல்றது உண்மைதான். இந்த வெயில் காலத்துல மழையெல்லாம் பெய்யாது. நாம எல்லாருமே மேல மாடியில படுத்துக்கலாம். சரி, உங்க விருப்பம். ஆனா மாடியில படுத்திருக்கும் போது மழை வந்து நீங்க நினைச்சீங்கன்னா என்னை காப்பாத்த சொல்லி மட்டும் சொல்லாதீங்க. அது போதும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பன்னு அங்க இருந்து போயிட்டான். அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது முட்டாள்தனமா பேசுறதே அவனுடைய வழக்கம். சரி, பாய எடுத்துக்கோங்க, மாடிக்கு போலாம். ராத்திரி 9 மணி இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க கைத்து கட்டில, தலகாணி, பாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சோட்டுவோட மாடிக்கு வந்தாங்க. அப்பாடா, இதை இழுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு உசுரே போயிடுச்சு. ஆனா மாடிக்கு வந்ததும் சில்லுன்னு காத்து வீசுது. ஏசியே வேணாம். சிச்சோ, உன் கட்டில கொஞ்சம் தள்ளி போடு. உனக்கு ராத்திரி நேரத்துல கால் தூக்கி போடுற பழக்கம் இருக்குல்ல, அப்புறம் நீ என்னை எட்டி உதச்சிடுவ. ஐயோ இல்லங்க மஹி, நான் டீசெண்டா படுப்பேன். நீங்க பக்கத்திலேயே படுங்க. நடுவுல துணியை படுக்க வச்சிடலாம். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் சாண்ட்விச் மாதிரி ஆயிடுவேன். நான் இந்த கார்னர்லயே படுத்துக்கிறேன். இங்க காத்து நல்லா வரும். அப்படி எல்லாருமே படுத்து தூங்குனாங்க. ஆனா பன்னு மட்டும் அவனுடைய சின்ன கட்டில கொண்டு வந்து படிக்கட்டு பக்கத்துல போட்டு படுத்துட்டான். டேய் பன்னு, படிக்கட்டுக்கிட்ட ஏண்டா படுத்திருக்க? இங்க எங்களுக்கு நடுவுல வா. இல்லம்மா, ராத்திரி மழை பெஞ்சதுன்னா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் கீழே போயிடணும் இல்லையா? அதனாலதான் நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்துல படுத்திருக்கேன். நீங்க வேணும்னா அங்கேயே படுத்துக்கோங்க. அவனை விடு சோட்டோ, ஏதாவது முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருப்பான். நாம நல்லா படுத்து தூங்கலாவா. குட் நைட்டு. ராத்திரி சரியா 2 மணி இருக்கும். எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. அப்போ திடீர்னு வேகமா காத்து வீச ஆரம்பிச்சுது. காத்துல ரொம்ப குளிரும் கூட இருந்துச்சு. இடி மின்னல் சத்தம் கேட்டுச்சு. பன்னு துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். அப்ப காத்தோட ஒரு சாரல் வந்து அவன் மூக்கு மேல விழுந்துச்சு. அப்ப பன்னு ரொம்பவும் சத்தமா, அம்மா, டோனி ஆண்டி, எல்லாரும் எழுந்துறீங்க. மழை பெய்யுது. நான் சொன்ன மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. எழுந்துறீங்க. எல்லாரும் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சாங்க. அதுக்குள்ள மழை வேகமா வர ஆரம்பிச்சுது. நல்லா சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சோட்டு ஆச்சரியமா, அட ஆமா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பன்னு சொன்னப்ப நான் நம்பல. ஆனா உண்மையிலேயே இப்ப மழை பெய்யுது. வேகமா ஓடுங்க. சோட்டு, இருடு தலகாணியை காணோம். இருட்டுல யாருக்குமே எதுவுமே தெரியல. எல்லாரும் அவங்க கட்டில தூக்கிக்கிட்டு கீழே ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையுமே அது முடியல. ஐயோ, என் கட்டில ரொம்ப கனமா இருக்கு. காப்பாத்துங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. அப்பதான் சிச்சு காக்கா எழுந்துருச்சு. என்னாச்சு?
என்னாச்சு? சுனாமி ஏதாவது வந்துச்சா? யாரும் என் மேல தண்ணி ஊத்துறாங்க? சுனாமி இல்ல ஆண்டி, இது வெயில் காலத்துல வர மழை. நான் தான் சொன்னல இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு. பன்னு கதவுக்கு ஓரமாவே இருந்ததுனால கட்டில் இழுத்துக்கிட்டு வேகமா கீழே இறங்குனான். ஆனா அந்த பதட்டத்துல அவன் அவனுடைய பெட்ஷீட்டை இழுக்காம சிச்சு காக்காவோட ஒயிட் பெட்ஷீட்டை தான் இழுத்துக்கிட்டு போனான். டேய், அது என்னோட போர்வை, வெள்ளை போர்வை. ஐயோ, என் மேக்கப் எல்லாம் இந்த தண்ணியில கரையுதே. எல்லாரும் பதட்டமா இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு வாசல் கிட்ட எல்லாரும் நின்னுக்கிட்டு இருக்கிறதுனால போக வழி கிடைக்கல. இவங்க எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நான் நனைஞ்சு போயிடுவோம் போலியே, இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில இருந்து தூரத்துல பார்க்கும்போது தூரத்துல ஒருத்தங்க வயல்ல புல்லுக்கட்டு இருக்கிறத கவனிச்சுது. அந்த புல்லுக்கட்டுக்கு நடுவுல போய் படுத்துட்டா நான் நனைய மாட்டேன். காலையில எழுந்துச்சு போனா போதும், அங்கேயே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சிச்சு காக்கா வேகமா பறந்து போய் அந்த புல்லுக்கட்டுக்கு நடுவுல போய் படுத்துக்கிட்டான். சுத்தியும் புல்லு இருக்கிறதுனால உள்ள தண்ணி வரல. அவ ராத்திரி முழுக்க அங்கேயே தான் நல்லா படுத்து தூங்குனா. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஊரே இப்போ அமைதியா தான் இருந்துச்சு. சோட்டுவோட வீட்டோட ஹால்ல எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காலையில எல்லாரும் எழுந்திருச்சு, அப்பாடா ராத்திரி ஒரே பரபரன்னு ஆயிடுச்சு. யாரு கட்டுல யார் தூக்கிக்கிட்டு வந்தாங்களோ, அங்க பாரு மகிகளுக்கு ஏன் கட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா பன்னு சொன்னது உண்மையாயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரி மழை பெஞ்சுது. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பன்னு எழுந்திருச்சு வெளியில வந்தான். அவன் சிச்சுவோட வெள்ளை போர்வைய போத்திக்கிட்டு இருந்தான். கண்ணு மட்டும்தான் வெளியில தெரிஞ்சுது. வெள்ளை போர்வையில பன்னுவ பார்த்து மகிகளுக்கு பேய் அப்படின்னு நினைச்சு பயந்துருச்சு. ஐயோ பேய், நம்ம வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கு, வெள்ளை பேயே. ஐயோ பேய், காப்பாத்துங்க. பன்னு கிளி அந்த போர்வைக்குள்ள இருந்துகிட்டே, பேயா எங்க இருக்கு? ஐயோ எனக்கு பயம், எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு அவனை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரியாம அவன் பேய் பேய்னு அந்த போர்வையோட சுத்திக்கிட்டு இருந்தான். அத பார்த்து எல்லாரும் இன்னும் அதிகமாவே பயந்துட்டாங்க. ஐயோ பேய், எங்க வீட்டை விட்டு போயிடு. ஐயா அம்மா, என்னையம்மா அடிச்சு துரத்துற? நான் உன் புள்ள பன்னுமா அப்படின்னு அந்த போர்வையை தூக்கி கீழே போட்டான். அட நீயாடா, ஏன்னா வெள்ளை போர்வை போத்திக்கிட்டு இருக்க? உன்னதான் நாங்க பேயின்னு நினைச்சோம். இது என்னோட போர்வை இல்லம்மா, நேத்து அவசரத்துல சிச்சு ஆத்தியோட வெள்ளை போர்வைய தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அட ஆமா, சிச்சு எங்க? ராத்திரி நம்ம கூட அவ கீழே வரலையா? அதானே, சிச்சு நம்ம கூட கீழே வரலையே. ராத்திரி முழுக்க மாடியிலே இருந்துட்டாளோ? ஐயோ மழையில நினைச்சு போயிருப்பாளே. ஐயோ வாங்க, சிச்சு ஆண்டி முதல்ல இருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்னு பதட்டமா வெளியில வந்து மாடிக்கு போய் பார்த்தா அங்க சிச்சு காக்கா இல்ல. அவருடைய கட்டல் மட்டும்தான் முழுசா நனைஞ்சு போய் கிடந்துச்சு. சிச்சு இங்க இல்ல, எங்க போயிட்டா? சிச்சு, அடியே சிச்சு, எங்க போயிட்டடி? இந்த மழை தண்ணியில எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு போயிட்டியா என்ன? அப்பதான் திடீர்னு அந்த புல்லுக்கட்டுக்குள்ள இருந்து சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. ராத்திரி முழுக்க புல்லுக்கட்டுலயே படுத்திருந்ததுனால உடம்பெல்லாம் அந்த புல்லு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவளை பார்த்தா சிச்சு மாதிரி இல்ல, யாருன்னு யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. இப்ப அவ நடமாடுற ஒரு புல்லுக்கட்டு மாதிரி தான் இருந்தா. தலையில, உடம்புல, வால்ல எல்லாத்துலயுமே ஒரே புல்லுதான். சிச்சு காக்கா அந்த புல்ல உதறாம அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. நேத்து ராத்திரி என் வெள்ளை போர்வைய யாரு தூக்குனாங்களோ அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த புல்லோட வந்த புல்லு பூதத்தை பார்த்து பாவம் பன்னு ரொம்பவே பயந்துட்டான். ஆமா, இது உண்மையான பேய்மா, கிராஸ் பேயே, வாக்கிங் கிராஸ் பேய்மா. ஐயோ என்ன இது, இப்பதான் ஒரு பேய் கிடந்து தப்பிச்சோன்னு பார்த்தா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எல்லாரும் ஓடுறீங்க? என் வெள்ளை போர்வை எங்க இருக்கு? நான் தான் சிச்சு. அப்போ ஓடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே நின்னு, சிச்சு நீயா? என்ன இது உடம்பெல்லாம் புல்லு? புல்லுக்கட்டுக்குள்ள போய் படுத்திருந்தியா? உன்னை பார்த்து நாங்க பேய் நினைச்சு ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப சிச்சு அவளே பாத்துக்கிட்டு, ஐயோ இந்த புல்லெல்லாம் என் உடம்புல ஒட்டிக்கிச்சா, போச்சு என் அழகெல்லாம் போச்சு. அப்போ பன்னக்கிளி சத்தமா சிரிச்சு, ஹஹஹா ஆண்டி, நான் முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கு ராத்திரி மழை வரப்போகுது அப்படின்னு. நீங்க என் பேச்ச கேட்டீங்களா? வெயில் காலத்துல எங்க இருந்துனா மழை வரப்போகுதுன்னு என்னையே கிண்டல் பண்ணீங்கல்ல. இப்ப பாருங்க, நீங்க நல்லா பாக்குறதுக்கு சோள கட்டு பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஆமா, பன்னு சொன்னது உண்மைதான். இயற்கையே நாம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இயற்கையில எப்ப என்ன மாற்றம் வேணும்னாலும் நடக்கலாம். அப்போ சிச்சு காக்காவும் தப்ப புரிஞ்சுக்கிட்டு, உண்மைதாண்டா பன்னு, நான் என்னுடைய ஈகோவால நீ சொன்னதை நம்பவே இல்ல. இதை எதுக்கணுமா சின்ன பையன் தானே நினைச்சேன். ஆனா அதனாலதான் இப்ப ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இட்ஸ் ஓகே ஆண்டி, பரவாயில்ல. ஆனா இதே மாதிரி புல்ல ஒட்டிக்கிட்டு இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஏதாவது பசுமாடோ ஆட வந்து புல்லோட சேர்த்து உங்களையும் முழுங்கிட போகுது. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. பனு, காமெடி சென்ஸே சென்ஸ்டா. வா சிச்சு, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்துரு.
சிச்சு காக்கா அவருடைய வெள்ளை போர்வைய வாங்கிக்கிட்டு வெக்கப்பட்டு புல் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனா. பறவைங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்தாங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்த குளிர்ச்சி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கையில மாற்றங்கள் எப்ப வேணும்னாலும் வரலாம். இயற்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா எப்ப வேணும்னாலும் எந்த மாற்றமும் வரலாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சிச்சு காகத்தின் ஜூஸ் வியாபாரம். வெயில் இப்போ பீக்ல இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே தொண்டை வறண்டு போகாம ஜூஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. கரண்ட் பில்லும் எல்லார் வீட்லயும் அதிகமா வர இந்த நேரத்துல சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற காலி இடத்துல சிச்சு காக்கா ஒரு டென்ட் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளை வச்சுது. அந்த சைக்கிள் பின்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு ஒரு செயினை போட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு செட் பண்ணி வச்சுது. பக்கத்துல ஒரு போர்டு இருந்துச்சு, சிச்சு ஜூஸ் ஷாப் அப்படின்னு. அம்மா, ஜூஸ் கடைன்னு சொன்ன, அப்படியே இந்த பழைய துருப்பிடிச்ச சைக்கிளை இங்க வச்சிருக்க. ஜூஸ் கடைக்கு வரவங்க இந்த சைக்கிள் மிதிச்சுட்டு போவாங்களா என்ன? டேய் சின்னோ, என்னோட கார்ப்பரேட் மூளையெல்லாம் உனக்கு புரியாதுடா. மிக்ஸி போடணும்னா கரண்ட் வேணும். கரண்ட் பில்லெல்லாம் என்னால் கட்ட முடியாது. அதனாலதான் நான் அந்த சைக்கிள் சக்கரத்துக்கு கயிறு கட்டி மிக்ஸி ஜாருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சைக்கிளை மிதிச்சா மிக்ஸி ஆன் ஆகி ஜூஸும் ரெடி ஆயிடும். இது மேனுவல் பவர்டா. சரிம்மா, ஆனால் இந்த சைக்கிளை மிதிக்க நம்மக்கிட்ட வேலைக்காரங்க யாரும் இல்லையே. நீ மிதிக்க போறியா, நான் மிதிக்கணுமா? டேய், நாம எதுக்காகடா சைக்கிளை மிதிக்கணும்? கஸ்டமர்கிட்டயே சொல்லி சைக்கிளை மிதிக்க வச்சு அவங்களுக்கே ஜூஸை கொடுக்க போற. பாரு என்ன நடக்க போகுதுன்னு. அங்க பாரு, கஸ்டமர்ஸ் வராங்க. வெயில சுத்தி திரிஞ்சதுல நாக்கெல்லாம் வெளியில வந்து ரொம்ப வசதியா பன்னு புஜ்ஜி அங்க வந்தாங்க. பாவம் பன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு, ஐயோ புஜ்ஜி, என்னால சுத்தமா முடியல புஜ்ஜி. என்னை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு ட்ரம்மில் இருக்கிற தண்ணியில தூக்கி போட்டுடு. என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஜூஸ் வேணும். டே பன்னு, அங்க பாத்தியா, சிச்சு ஆண்டி ஜூஸ் கடை வச்சிருக்காங்க. அங்க போய் ஜூஸ் வாங்கி குடிக்கலாவா அப்படின்னு 2 பேரும் சிச்சுவோட ஜூஸ் கடைக்கு போனாங்க. சிச்சு ஆண்டி, குட் மார்னிங். எனக்கு உடனே ஒரு மேங்கோ ஜூஸை கொடுங்க. அதுல நிறைய ஐஸ் கியூபை போட்டு கொடுங்க. பாபனோ, என்னோட ஜூஸ் ஷாப்புக்கு முதல் கஸ்டமர் நீதான். ஒரு கிளாஸ் ஜூஸ் 100 ரூபாய். பன்னு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். என்னது, ஒரு ஜூஸுக்கு 100 ரூபாவா? நான் சிட்டில ஒன்றும் இல்லையே, நம்ம ஊர்ல தானே இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் 50 ரூபாய் தான். ப்ளீஸ் அந்த 50 ரூபாய் பண்ணி கொடுங்க ஆண்டி. அது கேட்டு சிச்சு காக்கா, ஐயோ பன்னு, மேங்கோல என்ன விலை விற்கிது? 50 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுரா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி சரிடா, உனக்கு ஜூஸ் 50 ரூபாய்க்கு வேணும் இல்லையா? என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல ஒரு ஜூஸுக்கு 50 ரூபாய் தான். பன்னு அதை கேட்டு சந்தோஷமா, உண்மையாவா ஆண்டி? சூப்பர். என்ன ஆஃபர் அது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதை கேட்டு சிச்சு காக்கா சைக்கிளை காட்டி, ஒன்னும் இல்லடா பன்னு, நான் இயற்கையா கரண்ட்டை பயன்படுத்தாம மிக்ஸி ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ ஒரு 10 நிமிஷம் அந்த சைக்கிளில் ஏறி உக்காந்து ஃபாஸ்டா பெடலை மிதிச்சேன்னு வச்சுக்கோ. மிக்ஸி ஆன் ஆகி ஜூஸ் ரெடி ஆயிடும். இந்த ஜூஸ் போட நீ கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிறதுனால உனக்கு 50 ரூபாய்க்கு ஜூஸை கொடுக்குறேன். இது என் பிளான். என்ன சொல்ற? அதை கேட்டு புஜ்ஜி சந்தேகமா, என்ன ஆண்டி இது அநியாயம்? காசும் நாங்களே கொடுக்கணும், ஆனா ஜூஸும் நாங்களே போடணுமா? இது சரியில்லை. அப்படி இல்ல புஜ்ஜி, இது ஜிம் அண்ட் ஜூஸ் காம்பினேஷன். பன்னு பாரு எவ்வளவு குண்டா இருக்கா. ஜூஸ் குடிச்சா ஹெல்தி, அதே நேரம் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் ஹெல்தி இல்லையா? அதனால தான் சைக்கிள் மிதிக்க சொல்றது. ஆமா புஜ்ஜி, ஆண்டி சொல்றது உண்மைதான். பாதி விலைக்கு ஜூஸும் கிடைக்குது, என்னோட தொப்பையும் கரியும். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் சைக்கிள் மிதிக்கிறேன் ஆண்டி. பன்னு, என் பேச்சு கேளு. இந்த வெயில்ல போய் நீ சைக்கிள் மிதிச்சா மயக்க போட்டு விழுந்துருவ. ஆண்டி ஏதோ ஐடியா பண்றாங்கடா. சும்மாரு புஜ்ஜி, அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. ஆண்டி, நீங்க ஜார்ல மேங்கோவை கட் பண்ணி போடுங்க. நான் இப்பவே போய் சைக்கிளை மிதிக்கிறேன். பன்னு கிளி அந்த பழைய சைக்கிள்ல போய் ஏறி உக்காந்தான். அவன் கால் பெடலுக்கு எட்டலனாலும் கஷ்டப்பட்டு அவன் பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ சிச்சு காக்கா அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சக்கரை மேங்கோவை கட் பண்ணி போட்டு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கமான் பனோ, கமான், இன்னும் ஃபாஸ்டா பெடல் மிதி. அப்பதான் மேங்கோ எல்லாமே அரிஞ்சு போய் நல்ல ஸ்மூத்தா வரும். 1 2 1 2 1 2. பாவம் பன்னு சைக்கிள் பெடலை மிதிச்சுக்கிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு, ஐயோ ஆண்டி, இந்த பெடல் ரொம்ப டைட்டா இருக்கு. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஜூஸ் ரெடியா? இன்னும் இல்லடா, மேங்கோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஃபாஸ்டா மிதி.
அப்பதான் அந்த இடத்துக்கு மகிக்கழுகு, லூசி புறா அப்புறம் துணிக்குருவி வந்தாங்க. என்ன சிச்சோ, புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா, நின்ன இடத்துல பன்னு எதுக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? ஒண்ணு இல்லங்க மகி, அவன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? வெறும் 100 ரூபாய் தான். மேங்கோ ஜூஸ் சில்லுன்னு இருக்கும். ஆ, குடு சிச்சோ, தாகமா இருக்கு. எனக்கும் லூசிக்கும் துணிக்கும் கூட குடு. ஆ, சரி சரி சின்னோ, ஜூஸ் பிடி. பனோ, நீ நிப்பாட்டாத, பெடல் பண்ணிக்கிட்டே இரு. கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கல்ல, நிறைய ஜூஸ் தேவைப்படும். பாவம் பன்னு வேர்வை சிந்த பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னது, கஸ்டமர் வந்தாங்கன்னா நீங்க தானே வந்து மிதிக்கணும். நான் ஏன் மிதிக்கணும்? ஆல்ரெடி 10 நிமிஷமா நான் மிதிச்சிட்டேன் ஆண்டி, என்னால முடியாது. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. 10 நிமிஷம் தானே ஆயிருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் மிதி. அப்போ உனக்கு அந்த மேங்கோ ஜூஸ்ல எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப் போட்டு கொடுக்குறேன். பன்னு வேற வழி இல்லாம சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த சைக்கிள் இருக்கிற கயிறு சுத்தி மிக்ஸி ஜூஸை ரெடி பண்ணுச்சு. அப்போ மகிக்கழுகுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸும் லூசிக்கு ஒரு கிளாஸ் ஜூஸையும் கொடுத்து சிச்சு காக்கா 200 ரூபாவை வசூல் பண்ணா. அப்போ புஜ்ஜி ரொம்ப கோவமா, என்ன ஆண்டி, பன்னு கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஜூஸை உங்களுக்கு கொடுத்து நீங்க பணம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. பாவம் பன்னுவுக்கு ஜூஸ் எங்க? ஐயோ புஜ்ஜி, கஸ்டமர்ஸ காக்க வைக்க கூடாது இல்லையா? பன்னுக்காக இன்னொரு ட்ரிப் மேங்கோவை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிக்ஸில சாத்துக்குடி வெட்டி போட்டு, டே பன்னு, மாங்காய் முடிஞ்சிருச்சு, சாத்துக்குடி போட்டிருக்கேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுடா. பன்னு ரொம்ப பாவம். மறுபடியுமா? ஆண்டி, எனக்கு இப்பவே 1 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் காலெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டி. டே, 50 ரூபாய்க்கு ஜூஸ் தரேன்னு சொன்னல, சும்மா யாராவது கொடுப்பாங்களா? மெதி மெதி. துணி, உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போதுச்சிச்சோ. பாவம் பன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இருந்தான். 5 நிமிஷத்துல சாத்துக்குடி ஜூஸ் ரெடியாச்சு. சிச்சு காக்கா அதை துணிக்கு கொடுத்து அவகிட்ட இருந்து 100 ரூபாய வாங்கிக்கிட்டான். இதுல புஜ்ஜிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆண்டி, இது ரொம்ப டூ மச். அவன் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி நீங்க எல்லாருக்கும் ஜூஸ் செஞ்சு கொடுத்து 100 ரூபாவா வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வேர்வையா வெளியில வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டி, இது ரொம்ப அநியாயம் ஆண்டி. புஜ்ஜி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் தானே ஹாஃப் ரேட்ல ஜூஸ் கேட்டான். ஹாஃப் ரேட்டுக்காக அவன் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாவம் பன்னு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கும்போது டமால்னு கீழே விழுந்துட்டான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தான். ஆண்டி, என்னால சைக்கிள் மிதிக்க முடியல, உயிர் போயிடு போல தெரியுது. தயவு செஞ்சு நான் கேட்டு அந்த ஜூஸ் கொடுத்துருங்க ஆண்டி. அப்போ சிச்சு காக்கா, டே பன்னு, உன் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு, இரு, ஸ்பெஷல் ஜூஸ் குடுக்கறேன் உனக்கு. சிச்சு காக்கா அந்த மிக்ஸி ஜார்ல இருந்த சின்ன சாத்துக்குடி துண்டோட கொஞ்சம் உப்பு, நிறைய தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து பன்னுக்கு ஜூஸ கொடுத்தான். இந்த பன்னு, உனக்கான ஸ்பெஷல் ஜூஸ். பன்னு வேக வேகமா அந்த கிளாஸ் ஜூஸை எடுத்து கொடுத்தான். குடிக்கும் போதே அவன் முகம் வாடி போயிடுச்சு. தொண்டையில ஏதோ குறுக்குல சிக்கின மாதிரி இருந்துச்சு. ஆண்டி, என்ன ஆண்டி இது? இது ஜூஸ் மாதிரி இல்ல, கொலா தண்ணியில யாரோ உப்பு கலந்து கொடுத்த மாதிரி இருக்கு. இதுல பழமே இல்லையே. நீ 50 ரூபாய் தானே தரேன்னு சொன்ன, ஆஃப் ரேட்டுக்கு தண்ணி ஜூஸ் தான் கிடைக்கும். நீ 100 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு நான் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்திருப்பேன். புஜ்ஜிக்கு கோவம் தலைக்கேறிச்சு. பாத்தியாடா பன்னு, நான் அப்பவே சொன்னல, உன்னை யூஸ் பண்ணி உங்க பணம் சம்பாதிக்க பாக்குறாங்கன்னு. நீ 50 ரூபாய்க்கு ஜூஸ் கேட்டேன்னு 1/2 மணி நேரம் உன்னை பெடல் மிதிக்க விட்டாங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரத்துல நீ பெடல் மிதிச்சு செஞ்ச ஜூஸை வித்து இவங்க 500 ரூபாய் சம்பாதிச்சுறாங்க. ஆனா உனக்கு வெறும் தண்ணில உப்பு கலந்து கொடுக்கறாங்க. இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்கடா. அத கேட்டதும் தான் பன்னுவுக்கு அவன் ஏமாந்தது தெரிஞ்சது. அதனால அவனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அப்படின்னா என்ன வேலை செய்ய வச்சு அந்த வேலை மூலமா நீங்க பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை இது. 80 ரூபாவை எனக்கு கொடுங்க. சரி, அப்பதான் பன்னுவோட அம்மா சோட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பன்னு ரொம்ப டயர்டா வேர்வை சிந்த தரையில உக்காந்துருக்கிறத பார்த்து அவ ரொம்பவே கலங்கிட்டா. பன்னு, என்னடாச்சு உனக்கு? இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பன்னு அழுதுகிட்டே, மம்மி, இந்த சிச்சு ஆண்டி ரொம்ப ஏமாத்துறாங்க மம்மி. சைக்கிளை நல்லா மிதிக்க விட்டுட்டு எல்லாருக்கும் ஜூஸை கொடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு எனக்கு தண்ணி ஜூஸை கொடுக்குறாங்க மம்மி. எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவங்களை என்னன்னு கேளு மம்மி. சோட்டுக்கிளி கோவமா சிச்சு காக்காவை பார்த்து, அடிய வீணா போனவளே சிச்சு, சின்ன பையனை வேலைக்காரனை பயன்படுத்திக்கிட்டு நீ பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறது மட்டும் இல்லாம அவன்கிட்ட காசு போடுங்கறியா? கரண்ட் பில்ல கட்ட முடியாத நீ எல்லாம் என்னத்துக்குடி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண? சோட்டுக்கிளி வந்த கோவத்துக்கு அங்க ஓடிக்கிட்டு இருந்த சைக்கிள் சக்கரத்தை உடைச்சு போட்டுட்டா. பெல்ட்டும் அறுந்து போச்சு.
ஐயோ சோட்டு, ஏன் என் பிசினஸ இப்படி வீணாக்குற? நானா ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணல, அவனாதான் பண்ணான். அப்ப மகிக்கழகு அங்க வந்து, சிச்சு புஜ்ஜி சொன்னது உண்மைதான். பாவம் சின்ன பையனை ஏமாத்தி அவன்கிட்ட வேலையை வாங்கிட்டு எங்களுக்கு ஜூஸ் குடுக்கறியா நீ? இன்னையோட இந்த பிசினஸ நிறுத்திக்கோ. அப்போ பன்னு கிளி எழுந்துச்சு நின்னுக்கோமா, அப்படி பிசினஸ மூடிட்டா போதாது, என்னுடைய கால் வலிக்கு இவங்க பதில் சொல்லணும்ல. இவ்வளவு நேரம் என்னை ஏமாத்தினதுக்கு இவங்க 1 மணி நேரம் அந்த சைக்கிளை மிதிச்சு நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயா மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுக்கணும். ஆனா நடுவுல அவங்க பெடல் மிதிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட டிமாண்ட். சூப்பர்டா பண்ணும், இது சரியான தண்டனை. அப்பதானே அவங்க பண்ணது எவ்வளவு தப்புன்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஆமா சிச்சு, சைக்கிள் மிதி, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டேஷனுக்கு போறியா இல்ல சைக்கிள் மிதிக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் பயமாயிடுச்சு. வேற வழி இல்லாம அது சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சுது. அப்போ சிச்சு காக்கா மனசுக்குள்ள, எல்லாம் ஏன் நேரம், என் பிசினஸ்ல நானே இப்ப சைக்கிளை மிதிக்க வேண்டியதா போச்சு. பன்னுக்கிளி சிச்சு காக்கா பெடல் மிதிக்கிறத பார்த்து அவன் கால் மேல கால் போட்டு உக்காந்து, கமான் சிச்சு ஆண்டி, ஃபாஸ்டா. நான் இப்படி ஸ்லோவா மிதிக்கலையே, நல்லா ஃபாஸ்டா மிதிச்சல. அதை விட நீங்க ஃபாஸ்டா மிதிக்கணும். கமான் கமான், மேங்கோல நல்ல ஜூஸ் ஆயிடணும். 1 2 1 2 1 2. சிச்சு காக்கா அழுதுகிட்டே வேர்வை சிந்த சிந்த சைக்கிள் பெடல மிதிச்சுக்கிட்டே இருந்தா. ஊஜனங்க எல்லாருமே அந்த மேங்கோ ஜூஸ ஃப்ரீயா சந்தோஷமா குடிச்சாங்க. பன்னுவுக்கு மட்டும் அன்னைக்கு அந்த ஜூஸ் ரொம்பவே இனிப்பா தெரிஞ்சது. ஏன்னா அது அவனுடைய பகையை தீர்த்துக்கிட்ட ஜூஸ் இல்லையா? இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஏமாதி சம்பாதிக்கிற 100 ரூபாவை விட நேர்மையா சம்பாதிக்கிற 1 ரூபாய் தான் பெருசு. இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை நாம வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்க நினைச்சா நாளைக்கு கடவுள் நமக்கு பெரிய தண்டனையே கொடுப்பான்.